ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்கள் ஊர் கோவில் திருவிழாவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்துட்டு செவ்வாய்க்கிழமை மதிய பூஜை இருக்கும். அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக வந்துட்டு விளக்கு பூஜை வைப்பாங்க. அதுக்கு போகிறதுக்கு தான் நானே என் தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து போனோம். விளக்கு மட்டும்தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம், மற்றதெல்லாம் கோவிலே கொடுப்பாங்க. போகிற வழியெல்லாம் இப்படி சீரியஸ் லைட்ஸ்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கோவில் திருவிழானாலே ஒரு செம வைப் தான். அதுவும் எனக்கு என் சிஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எங்கள் ஊர் கோவில் திருவிழாவுக்கு போகணுன்னாலே. கிண்ணம் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு போனோம். மிச்சபடி இலை, சந்தனம், ஊதுபத்தி எல்லாமே அவங்களே கொடுத்தாங்க. வாழைப்பழம், அப்புறம் பொங்கலும் செஞ்சு நெய்வேத்தியத்துக்கும் கொடுத்துருவாங்க. விளக்கு பூஜை வந்து கண்டிப்பாக 2 மணி நேரம் மேலே நடக்கும். அதாவது ஒருத்தவங்க வந்து மைக்கில் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ நிறைய பாட்டுலாம் படிப்போம், புக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அவங்க பாட்டு படிப்பாங்க, நாங்கள் ரிப்பீட் பண்ணுவோம் கூட சேர்ந்து. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் விளக்கு பூஜை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சதும் சின்ன பசங்களை விட்டு நம்பர் எடுக்க சொல்லி ஒரு 3 ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த வருஷம் விளக்கு பூஜை செய்யற எல்லாருக்குமே வந்து புடவையும் கொடுத்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி விளக்கு பூஜையில கலந்துருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.